ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கண்மணி அன்புடன் சீரியல்ல கண்மணியும் அன்பும் ஒண்ணு சேர்ந்தா நல்லாருக்குன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ஒரு லைக் போட்டுருங்க. இங்க கிச்சன்ல பார்த்தீங்கன்னா, அன்பு மயங்கி விழுந்திருக்காரு. பார்த்தீங்கன்னா, சுகர் டேப்லெட் எடுத்துக்காததுனால தான் அவருக்கு மயக்கம் வந்திருக்கு. அங்க இருக்கிற அந்த 2 ஷெஃப்பும் சின்னசாமியும் நலனும் பார்த்தீங்கன்னா, அத கண்டுக்காம வெளிய போயிர்றாங்க. கண்மணி பார்த்தீங்கன்னா, "சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்க வரவரு, "என்ன கிச்சன்ல யாருமே காணுமே" அப்படின்ட்டு பார்க்குறாங்க. அன்பு கீழ மயங்கி விழுந்திருக்காரு. அப்ப பார்த்தீங்கன்னா, "எழுங்க அன்பு எழுங்க" அப்படின்ற மாரி டென்ஷன் ஆகி தண்ணிய தெளிக்கிறாங்க. அன்பு எல்லாத்துனால வேகமா வந்து ஜீவாவுக்கு சொல்றாங்க, "அன்பு மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. டேப்லெட் எடுத்திருக்கல போல. நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போங்க" அப்படின்றாங்க. "ஏன் கண்மணி நீ உள்ள பார்த்துடுற" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அன்பு பார்த்தீங்கன்னா, "என்னோட ஹஸ்பண்ட் தான். கொஞ்சம் ஜீவா சீக்கிரம் கூட்டு போங்க. நான் வந்து ஸ்கூல்ல ஈவென்ட்டுக்காக நான் சாப்பாடு அரேஞ்ச் பண்றேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "கண்மணி உங்க ஹஸ்பண்டுன்னு சொல்ற. வா 2 பேருமே சேர்ந்து போய் பார்க்கலாம்" அப்படின்றாங்க. "இல்ல ஜீவா நீங்க கூட்டு போங்க. நான் பார்க்குறேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா கூட்டு போறாங்க ஹாஸ்பிட்டல்ல. அவரும் ரெடியாகி வந்துடுறாரு. அப்ப பார்த்தீங்கன்னா, "என்ன அன்பு நீங்க கண்மணியும் நீங்களும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்னு எனக்கு சொல்லவே இல்ல" அப்படின்றாங்க. "இல்ல அது ஒரு சின்ன காரணம் தான். அதனால தான் சொல்லல" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அன்பு பார்த்தீங்கன்னா, ரொம்ப துடிச்சுட்டாங்க கண்மணி அப்படின்ற மாரி ஜீவா சொல்றாங்க. "இல்ல எனக்கு தெரியும் அவ துடிப்பான்னு சொல்ட்டு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இங்க கண்மணி பார்த்தீங்கன்னா, சாப்பாடு ரெடி பண்ணி ஸ்கூல் ஈவென்ட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுர்றாங்க. குழந்தைங்களும் சாப்பிட்டுட்டு "நல்லாருக்கு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப ஜீவா பார்த்தீங்கன்னா, "எங்க இது குடுக்க முடியாம போயிடுமோ" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் ரொம்ப பயந்துட்டேன் கண்மணி. உன்னால தான் இது நடந்தது. ரொம்ப தேங்க்ஸ் கண்மணி" அப்படின்ற மாரி ஜீவா கண்மணி கிட்ட சொல்றாங்க. இங்க அன்பு கண்மணிய புரிஞ்சுப்பாங்களா? அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.